வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல அரிசி முறுக்கும் ரிப்பன் பக்கோடாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு அரிசி ஊற வச்சுக்கலாங்க. இந்த கப்பில் 2 கப் எடுத்துருக்கேன். இது 1 கிலோ அரிசி இருக்குங்க. இதை நம்ம 3 தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கிறணும். எல்லாரும் பச்சரிசி மாவில் தான் பண்ணுவாங்க. இந்த புழுங்கல் அரிசி மாவில் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும். எப்பயுமே சாஃப்டாக இருக்குங்க, நல்லா மொறுமொறுன்னு. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ 3 தடவை நம்ம கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது 3 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கடுத்து காமிக்கிறேங்க. இப்போ நம்ம அரிசி ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு அரிசி ஆட்டி முடிஞ்சிருச்சுங்க. இப்போ தோண்டிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஆட்டி இருக்கணும். வெண்ணெய் மாதிரி இருக்கணும். நம்ம தோண்டி எடுத்தாச்சுங்க. முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாங்க. 200 கிராம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வத்தலை ஒரு 4 வத்தல் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஓமம் எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எள்ளு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலையை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கணும். அப்போதே நம்ம முறுக்கு உலக்கில் போட்டு புளியும் போது எதுவும் தட்டுப்படாமல் சிக்காமல் வரும். இதை தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மிளகா வத்தல் அரைச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த 4 வத்தலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை ஒரு வடிகட்டியில் வச்சு வடித்து எடுத்துக்கலாங்க. இந்த கிண்ணத்தில் வடிகட்டிக்கலாம். நம்ம இப்படியே மாவில் போட்டோம்னா விதையெல்லாம் இருக்கும், அது அப்படியே அடைச்சிக்கணுங்க. இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்கிற மாவில் எல்லாத்தையும் போட்டு பெசரிக்கலாங்க. இப்போ இந்த மாவு கூட பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் மாவு இருக்கட்டும், நம்ம தேவைன்னா சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஓமம் சேர்த்துக்கலாம். இதை வந்து கையில் இப்படி நசுக்கி விட்டு சேர்க்கணுங்க, அப்போ தான் அது வாசமாக இருக்கும். அடுத்து எள்ளு சேர்த்துக்கலாங்க. அடுத்து பட்டர் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச மிளகாய் கலவையை சேர்த்துக்கலாங்க. எல்லாமே நல்லா கலந்து வர்ற மாதிரி நல்லா கிளறிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துக்கணும். இப்படி கையில் எடுத்து வச்சோம்னா இந்த மாதிரி வரணுங்க, கையிலையும் ஒட்டாது. நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நம்ம முறுக்கு செய்ய வேண்டியது தான். இப்போ நம்ம முறுக்குக்கு ஆட்டின மாவுலேயும் ரிப்பன் பக்கோடாவும் செய்ய போகிறோங்க. அது கொஞ்சம் மாவு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவு கூட சேர்க்குறதுக்கு கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கலாம். நான் ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சோம்பும் வெள்ளைப்பூடும் போட்டு அரைச்சிருக்கோம். அது வந்து அளவாக இருக்கிறதுனால அரைய மாட்டுது. இதை வடிகட்டியை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு அந்த வாசம் மட்டும்தான் வேணும். வெள்ளைப்பூடும் சோம்பு வாசனை மட்டும், அந்த தண்ணி மட்டும் இருந்தால் போதுங்க. நீங்கள் நிறையா செய்கிற மாதிரி இருந்தால் நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சமாக இருக்கிறதுனால அரைய மாட்டேங்குது. இதை இந்த தண்ணியோட சேர்த்து நல்லா பிணைஞ்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பெசரிக்கலாம். இதை தனியாக வச்சிடலாங்க. இப்போ முறுக்கு சுட்டுட்டு நம்ம அதுக்கடுத்து ரிப்பன் பக்கோடா போட்டுக்கலாங்க. இப்போ முறுக்கு சுடுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி வச்சுக்கலாங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். அதே மாதிரி இந்த முறுக்காச்சிலையும் எண்ணெய் தடவிக்கலாங்க. இந்த மாதிரி மாவு எடுத்து போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு போட்ட பிறகு நம்ம மூடி புழிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதுலேயும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி மாவு போட்டோம்னா அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து மேலே வரும். இதுதான் கரெக்டான பக்குவம். ரொம்பையும் காய விட்டுறக்கூடாதுங்க. இப்போ போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா அடங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு காமிக்கிறேங்க. இப்போ முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து ரிப்பன் பக்கோடா செய்ய போகிறோம். பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு. இதே அரிசி மாவில் செஞ்சீங்கன்னா முறுக்கு கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். பாருங்க எவ்வளோ மொறுமொறுன்னு வந்திருக்குன்னு. இது கடைசி வரைக்கும் தீர்ற வரைக்கும் இதே மொறுமொறுப்பாதேங்க இருக்கும். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இங்கே பாருங்க, இதே இது சிங்கிளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இது மட்டும் இருந்தால், இது 4 இருக்குது, இதை எடுத்துக்கிறேன் நான். இதில் மாவு வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு மாவு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ அடுப்பில் வச்ச மணிக்கே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி அதாவே தனித்தனியாக விழுந்துருங்க. அளவாக போட்டுக்கலாம். இது வந்து கடலை மாவில் செய்வாங்க, நம்ம வந்து அரிசி மாவுலேயே செஞ்சுருக்கோம். இது நல்லா இருக்குங்க, கடைசி வரைக்கும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கடலை மாவு வந்து சில பேருக்கு ஒத்துக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போ முறுக்கும் ரிப்பன் பக்கோடாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ரிப்பன் பக்கோடாவும் சூப்பராக இருக்குது. ரெண்டையுமே நீங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.